மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம ஊரில் தான் இருக்கோமா இல்லை வேற எங்கேயாச்சும் இருக்கோமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. 2.5 வயசு குழந்தை அதை போய் பண்ணி கொண்டிருக்கோம். சே, நமக்கெல்லாம் ஒரு 2.5 வயசு குழந்தைய பார்த்தா தூக்கி வச்சு கொஞ்சம் தான் தோணும். அதெல்லாம் என் கையில் கிடச்சான் என்ன பண்ணுவேனே தெரியாது. இந்த வக்கரம் பிடிச்சவன் ஒரு கட்சியில் வேற இருக்கான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி படபடன்னு வருது. எனக்கு ஒன்று மட்டும் புரியல, இதுக்கு முன்னெல்லாம் இந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லை. இப்போ மட்டும் ரீசெண்ட் டேஸில் நிறைய இந்த மாதிரி நடக்குது. ஐயா, முன்னாடி இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டு இருந்துச்சுமா, ஆனால் இந்த அளவுக்கு நடக்கல. இப்போல்லாம் இந்த மாதிரி விஷயம்லாம் ரெகுலராக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது காரணம் நம்ம சட்டம் ஒழுங்காக இல்லாதனால தான். இதெல்லாம் சின்ன நியூஸை கூட பெரிய நியூஸை நியூஸ் சேனலில் காட்டுவாங்க. ஆனால் இப்போ நம்ம நாட்டில் பெரிய நியூஸை சின்ன நியூஸாக காட்டுறாங்க. எது பெருசுப்படுத்தணுமோ அது பெருசுப்படுத்துறது இல்லை. இப்போ பாரு, நடிகர்களோட அந்தரங்கத்தை திருப்பி திருப்பி காட்டி மக்களை திசை திருப்புறாங்க. சில பேர் இவங்க ஜனநாயகத்தோட 4வது தூணம். சே, இந்த கொடுமைலாம் பத்தாதுன்னு ஒரு கிராமத்தில் குழந்தைங்களுக்கு தடுப்பூசி மாத்திரை மருந்துன்னு எதுவுமே வரல. என்னன்னு செக் பண்ணி பார்த்தா ஒரு கட்சிக்காரன் ஆரம்ப சுகாதார நிலையத்தை வீடா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ பார்த்தம்மா, அவனை ஒருத்தன் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். இவனும் கேஷுவலாக இருக்கான். எல்லாம் நம்மளை யார் கேள்வி கேட்க போறான்ற தைரியம் தான். எப்படிங்க இவ்வளோ தப்பையும் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி தைரியமா இருக்காங்க? ஆனா இதெல்லாம் எதுவுமே நியூஸ்லயே வரல. அவங்க ஏமா இதெல்லாம் பண்ண போறாங்க? இதெல்லாம் வெளில வந்துருச்சுன்னு என்ன லட்சணத்தில் நடத்திட்டு இருக்காங்கன்னு எல்லாம் தெரிய வந்துள்ள. இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம நம்பி பார்க்குற நிறைய நியூஸ் சேனல்ஸ் இன்னொருத்தவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தெரிய வருது. இவங்க என்ன நியூஸில் பேப்பரை காட்டுறாங்களோ அதை தான் நம்ம பார்க்கணும். நீங்கள்லாம் ஃபோனில் பார்க்குறதால தான் உங்களுக்கு நாட்டு நிலைமை தெரியுறது. எங்களை மாதிரி வயசானவங்களாம் நியூஸில் காட்டுறது தான் உண்மை. சே, என்னங்க இப்படி பண்றாங்க? நியூஸ்ல காமிக்கிறதெல்லாம் உண்மை நம்பி தானே அதை பாக்குறோம். அவங்களே காசை வாங்கிட்டு எதுவுமே பேசாம இருக்கிறாங்க. இப்படி உண்மையை மறைக்கிறவங்களாம் நிம்மதியாவே இருக்க மாட்டாங்க. அவங்க ஃபேமிலியில இருக்கவங்களே அவங்களாம் தட்டி கேட்க மாட்டாங்களா? கேட்கணுமா? இப்போ இந்த விஷயம்லாம் நியூஸ்லேயே வரல, ஆனால் உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு? அதான் எல்லாமே சோஷியல் மீடியாலே வருதே. கரெக்டுமா. என்னதான் மேலிடத்துல இருக்கிறவங்க இந்த பிரச்சனையை மூடி மறைக்க பார்த்தாலும் மக்கள் அது சும்மா விட மாட்டாங்க. ஏதாச்சும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதை உடனே ரெக்கார்ட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டுருவாங்க. இதை நிறைய மக்கள் ஷேர் பண்ணுவாங்க. இப்போ அவங்க நம்ம பதில் சொல்லி தானே ஆகணும். ஆமாங்க, இப்பெல்லாம் நியூஸ் சேனலை விட சோஷியல் மீடியால தான் எல்லாத்தையும் அப்படியே காமிக்கிறாங்க. கரெக்ட். எதை நம்புறதுனே தெரியல. இதை விட முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லவா? என்னது? இப்போது நம்ம ஊரில் ஏதாச்சும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வையேன், அதை மூடி மறைக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்த ட்ரெயின் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் ஒரு வந்துருச்சுன்னு வையேன், அதை மறைக்கிறதுக்கு இந்த மீடியா சேனல்ஸ் எல்லாமே சினிமா, கிரிக்கெட்டு, ரியாலிட்டி ஷோன்னு அதை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. மக்கள் இருக்கிற பிரச்சனையை மறந்துடுவாங்க. நம்ம தான் இனி ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஆமாங்க, நானும் நிறைய கவனிச்சிருக்கேன். சில மீடியாலாம் நம்மளே பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு விஷயத்தை அப்படியே நம்ப வச்சிருவாங்க. நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்கள்கிட்ட போலாமா? நாங்கள் எம்கே மீடியாலேருந்து வந்திருக்கோம். இந்த ஆட்சியோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கொஞ்சம் சொல்கிறீங்களா? நீங்கள் யார்? நாங்கள் நியூஸ் ரிப்போர்ட்டர் சார். சார், நாங்கள் மக்களுக்கு நியூஸ்லாம் கொண்டு போய் சேர்க்குற வேலை செய்கிறோம் சார். ஓ, 2 வயசு குழந்தைக்கு கொடுமை நடந்தது, அதை உங்கள் சேனலில் போட்டீங்களா? நேற்று சென்னையில் ஒர்க் பண்ண உமனுக்கு நடந்தது, அதை உங்கள் சேனலில் போட்டீங்களா? கேமரா ஆஃப் பண்ணு. எதுக்கு கேமரா ஆஃப் பண்ண சொல்கிறீங்க? நான் கரெக்டாக தானே கேள்வி கேட்குறேன். நான் கேட்குற கேள்வி எதுவும் உங்கள் சேனலில் போடுங்க. நீயும் பொண்ணு தானே. அந்த குழந்தைக்கு நடந்த கொடுமையும் அந்த பொண்ணுகளுக்கு நடக்கிற கொடுமையும் நீங்களாம் தட்டி கேட்க மாட்டீங்களா? சார், என்ன சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும் சார். எப்படிமா உங்களுக்கெல்லாம் நைட்டான தூக்கம் வருது? வெக்கமா இல்லை? அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு. சார், நாங்கள் நியூஸ் ரிப்போர்ட்டர் சார். நாங்கள் ரிப்போர்ட் மட்டும் தான் பண்ண முடியும். வேறு என்ன சார் எங்களால் பண்ண முடியும்? ரிப்போர்ட்டர் மேடம், கரெக்டாக எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணுறீங்களா மேடம்? சார், எங்களுக்குன்னு எத்திக்ஸ் இருக்குது சார். அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். உங்களுக்கு எத்திக்ஸ்லாம் வேறு இருக்கா? உங்கள் எத்திக்ஸ் என்னன்னு நான் சொல்லட்டுமா? உண்மையை சொல்லாது தான் உங்கள் எத்திக்ஸு. அப்போல்லாம் இல்லை சார், நாங்கள் எல்லாத்தையுமே வெளிப்படையாக தான் சொல்லிட்டு இருக்கோம். கிருஷ்ணகிரியில் 2 வயசு குழந்தை இருக்காங்க. நாமக்கல்ல 7 வயசு பொண்ணு இருக்காங்க. சார் போதும் சார், நாங்கள் இது எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி கவர் பண்ணிட்டீங்களா? ஏமா இப்படி பச்சையாக போய் சொல்கிறீங்க? ஒரு நிமிஷம் நியூஸில் மட்டும் போட்டால் போதுமா? மற்ற நேரத்தில் வேறு ஏதோ நியூஸ் போடுறீங்க. எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கம்மா, அவளை வெளியில் அனுப்புறதுக்கே பயமாக இருக்குது. பெண்கள் பாதுகாப்பை பற்றி என்னைக்காவது விவேத மேடையில் டிபேட் பண்ணியிருக்கீங்க? அப்படி பண்ணாதான் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு
சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முன்னாடியெல்லாம் பேப்பர் டிவியில் பார்த்தா நியூஸை பற்றி தெரிஞ்சிட்டோம். ஆனால் இப்போல்லாம் சோஷியல் மீடியா பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன் தெரியுமா? நீங்கள் நியூஸை கரெக்டாக சொல்கிறதில்ல. நம்ம ஊரில் டெய்லி ஏதாவது நடந்துட்டு தான் இருக்குது. கிருஷ்ணகிரியில் 70 வயசு பாட்டிக்கு கொடுமை நடந்திருக்கு. செங்கல்பட்டில் 14 வயசு பொண்ணுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடி விளாத்தி குளத்தில் 12th படிக்கிற ஒரு பொண்ணுக்கு கொடுமை பண்ணி இருக்காங்க. இப்படி நடக்கிறதுன்னு யோசிக்கிறவங்க யோசிச்சிருந்தா இவங்களை காப்பாற்றிருக்கலாம். நீங்களும் நியூஸில் கரெக்டாக கவர் பண்ணியிருந்தீங்கன்னா இவங்களை காப்பாற்றிருக்கலாம். ரெண்டுமே நடக்கலை. போங்க சார், போய் உங்கள் வேலையை பாருங்கள். கௌசி, அந்தாலும் அந்த பேச்சு பேசுறாரு, நீ ஒண்ணுமே பேசாம வர. என்ன பேச சொல்ற? அவர் நடக்கிறது தானே பேசுறாரு. அவர் ஒன்றும் நடக்காது பேசலையே. அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நம்மளே 5க்கும் 10க்கும் வேலை செய்கிறோம். நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆனால் ஒன்று மட்டும் உண்மைடா, நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. நம்ம வீட்டு பொண்ணுங்களை நம்ம தான் பார்த்துக்கணும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன வழி? நம்ம யார் தான் நம்புறது? இந்த கேள்விக்கு என்கிட்ட ஆன்சர் இல்லை, நீ தான் கண்டுபிடிக்கணும். உங்க பையன் ஸ்கூல் சாப்பாடு சாப்பிட்டு உடம்பு முடியாம போயிடுச்சுன்னு சொன்னாங்க. இப்போ நல்லா இருக்கானா? அந்த கொடுமையா சார் கேட்குறீங்க? ஸ்கூல் சாப்பாட்டை சாப்பிட்டு வாமிட் எடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் சாப்பாட்டில் பல்லு விழுந்துருச்சான் சார். அதை கூட கவனிக்காம குழந்தைங்களுக்கு சாப்பாடை கொடுத்துருக்காங்க. 43 குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் கிடக்காங்க. எவ்வளோ அலட்சியமாக இருக்காங்க பாருங்க சார். இந்த விஷயம் கேட்டதும் எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுமா. அதான் உன்னை நேரில் பார்க்கலான்னு வந்தேன். குழந்தைங்க சாப்பாடு செய்கிற இடத்த கூடவாமா சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க. இந்த சம்பவம் மட்டும் ஏதோ ஒரு கிராமத்தில் நடந்துருச்சுன்னு வையேன், இந்த மாதிரி ஆயிருக்குன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஏதோ சிட்டியில் நடந்ததுனால தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் கவனிக்காமல் அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரில. தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கூல் எல்லாம் ஆய்வு பண்ண போகிறாங்க, ஆனால் சரியாக கவனிக்கிறது இல்லை. இதுலேயே தெரியுது அவன் எப்படி ஆய்வு பண்ணுறாங்கன்னு. எங்கள் குழந்தைங்க தான் சார் ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களே பார்க்க விட மாட்டாங்க. இது என்ன சார் நியாயம்? இதெல்லாம் பார்க்கும்போது எதையும் மறைக்கிறாங்கன்னு தானே சார் அர்த்தம். கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா? குழந்தைங்க சார், எல்லாம் பச்சை குழந்தைங்க. இதுவே மேல் இடத்துல இருக்க குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு இப்படி விடுவாங்களா சார்? அவங்க எதுக்கு இந்த மாதிரி ஸ்கூல்லலாம் அவங்க பசங்களை படிக்க வைக்க போகிறாங்க? அவங்க லட்சமாக ஃபீஸ் கட்டி ப்ரைவேட் ஸ்கூலெல்லாம் சேர்ப்பாங்க. இங்கே பசங்களை படிக்க ஸ்கூலுக்கு அனுப்புகிற பெற்றவங்களை விட என் பையன் நிம்மதியாக ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடணும்னு அனுப்புகிற பெற்றவங்க தான் அதிகம். எங்களை மாதிரி துப்புரவு பணியாளர் கூலி வேலை செய்கிறவங்க தான் சார் இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம். கையில் காசு இல்லாதனால தான் ஸ்கூல்லேயே சாப்பிட்டு வர சொல்கிறோம். எங்கள் வயிற்றுல அடித்தா நாங்கள் என்ன சார் பண்ணுறது? எல்லாம் மேலிடத்துல இருக்கிறவங்களோட அலட்சியத்தினால நடக்கிறதுமா. இவங்க பொறுப்பே இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்குது. இந்த திட்டத்தை எடுத்துகிட்டு வரும்போது மட்டும் சாப்பாடு சுத்தமாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சினிமாவில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வந்து வீடியோ எடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. இங்கே வந்தால் தான் தெரியுது லட்சணம் எப்படி இருக்குன்னு. குழந்தைகளுக்கெல்லாம் இப்படி ஆயிருக்கேன். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை சார். சாப்பிட்ட உடனே குழந்தைகள் வாந்தி எடுத்துட்டா நாங்கள் மற்ற குழந்தைகளை காப்பாற்றிட்டோம்னு சொல்கிறாங்க. நம்மெல்லாம் என்ன முட்டாள் நினச்சிட்டாங்களா சார்? இவங்கெல்லாம் யார் கேள்வி கேட்க போகிறான்ற தைரியம்? சார், இதை விட பெரிய ஊழல் நடந்திருக்கு சார். நம்ம ஸ்கூலில் மொத்தம் 250 குழந்தைகள் சாப்பிட்றான்னு இருக்கு. ஆனால் சமைக்கிறது 50 குழந்தைங்களுக்கு தான். மீதி குழந்தைங்கள்லாம் வீட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாங்க. அந்த 200 பேர் சாப்பாட்டை போலி கணக்கு காமிக்கிறாங்க சார். இந்த மாதிரி எல்லா ஸ்கூல்லையும் நடக்கிறது சார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டில் மொத்தம் 43,000 ஸ்கூல் இருக்குது. அதில் சராசரியாக ஒரு 46 லட்சம் பசங்க படிப்பாங்க. இந்த திட்டத்துக்கு மட்டுமே 2,300 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு சராசரி 1,800 கோடி ஊழல் பண்ணுறாங்கன்னா 5 வருஷத்துக்கு 9,000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் இவ்வளோ ஊழல் பண்ணுறாங்கன்னா மற்ற விஷயத்துலலாம் எவ்வளோ ஊழல் பண்ணியிருப்பாங்க? இதை பற்றி கொஞ்சம் நியூஸ் சேனல் தான் சார் சொல்கிறாங்க. மற்ற நியூஸ் சேனல்லாம் இதை பற்றி வாயவே திறக்கிறது இல்லை. இவங்கெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரேக்கிங் நியூஸை இப்போவும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ நடக்கிற சீரியஸான சம்பவம் எதையுமே நியூஸாக பண்ணுறது இல்லை. எல்லாம் சின்ன சின்ன நியூஸாக போட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் பேச மாட்டாங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுனால நமக்கு தெரியுது. மற்றவங்களுக்குலாம் இது தெரியுமாம்மா? எல்லாமே இங்கே காசு தான் சார். இதெல்லாம் காட்ட மாட்டாங்க சார். காட்டினாதான் இவங்க லட்சணம் எல்லாம் வெளியில் வந்துடுமே. இங்கே இருக்கிற ஸ்கூல்லலாம் சாப்பாடு மட்டும் பிரச்சனை கிடையாது. கிளாஸ் ரூம் சரியில்லை, டாய்லெட் சுத்தமாக இல்லை, பில்டிங் எல்லாம் கண்டிஷனே இல்லை. நிறைய ஸ்கூலில் டீச்சர்ஸே இல்லை. அப்படியே டீச்சர்ஸ் வந்தாலும் நம்ம பசங்களுக்கு ஒழுங்காக பாடம் எடுக்க மாட்டாங்க. இவங்களெல்லாம் நம்பி நம்ம என்னதான் பண்ணுறது? எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்கலாம் மேலே இருக்கவங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சி தான் சார் இருக்கோம். இவங்களே இப்படிலாம் பண்ணால் நாங்கள் எங்கே சார் போகிறது? மக்கள்லாம் முட்டாளாயிட்டாங்க சார். இப்போ இந்த பிரச்சனையை பற்றி பேசுவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கிரிக்கெட்டு சினிமான்னு வேற எதையாச்சும் பற்றி பேசுவாங்க. இதுக்கெல்லாம் எப்போதான் ஒரு விடிவு காலம் பிறக்க போதோ? நமக்கான நேரம் நிச்சயமாக வரும். குழந்தைங்களை கஷ்டப்படுத்தி யாரும் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லை. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நிச்சயமாக மக்கள் மறக்க மாட்டாங்க. மேலிடத்தில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக பதில் சொல்லுவாங்க. கௌசி, இவங்க 3 பேரும் அனாதை.
அம்மா அப்பா குடும்பம் யாரும் கிடையாது. இவங்க 3 பேரில் உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களே நீ கல்யாணம் பண்ணிக்கமா. பா நான் எப்படிப்பா அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இவங்க 3 பேருக்கு என்னம்மா குறைச்சல்? நல்லா படிச்சிருக்காங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் 3 பேரும் உங்களை பற்றி சொன்னாதே என் பொண்ணுக்கு தெரியும். இப்படி அமைதியாக உட்காந்ததே எப்படி? என் பேர் பிரசாந்த். நான் ஒரு இன்டீரியர் டிசைனராக இருக்கேன். நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பேன். என் பேர் ஷான். நான் ஒரு ட்ராவல் கம்பெனி வச்சுருக்கேன். லைஃப்பில் ட்ராவல் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். என் கூட இருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணலாம். என் பேர் சோலை. நான் சென்னையில் வந்து ஒரு 10 காஃபி ஷாப் வச்சுருக்கேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னா ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன். பார்த்தியா, இந்த 3 பேரும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் முடிவு எடுக்க வேண்டியது நீ. உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ சொல்லி அவங்களை கல்யாணம் பண்ணிக்க. பா இவங்க எல்லாரும் நல்லா படிச்சிருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இவங்க யாருக்குமே ஃபேமிலி இல்லை. இவங்க எல்லாரும் அனாதைப்பா, எல்லாரும் ஹார்ஃபனேஜில் வளர்ந்தவங்க. இவங்களை எப்படிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீ இந்த மாதிரி பையன் வேணும் தானேம்மா நீ கேட்ட. இங்கே பாருங்கப்பா, என்னாலாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு இந்த அம்மா அப்பா கூட இருக்க பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. என் ஃப்ரீடம் எல்லாம் என்னால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. எனக்கு அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமே தவிர அவங்க ஃபேமிலியே கிடையாது. நான் உங்ககிட்ட கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னே சொல்லலை, இந்த மாதிரி பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொல்கிறேன். சரிம்மா, ஆனால் ஃபேமிலி ரொம்ப முக்கியம் இல்லை. இங்கே பாருங்கப்பா, எனக்கு குடும்பம்லாம் முக்கியமே கிடையாது. மாமனார் மாமியார்லாம் ரொம்ப டார்ச்சர்ப்பா. என்னால் இந்த மாமனார் மாமியார்லாம் பார்த்துக்க முடியாது. எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், நான் நினச்சதை பண்ணணும். இவங்க கூடலாம் இருந்தால் என்னால் நினச்சதை பண்ண முடியாதுப்பா. என்னால் ஹஸ்பண்ட் மட்டும் தான் பார்த்துக்க முடியும், அவங்க ஃபேமிலியெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியாதுப்பா. கௌசி, இதை கல்யாணம் பண்ணிக்க போகிற எல்லா பொண்ணுங்களுக்கும் வர பயந்தாம்மா உனக்கு இருக்கு. புது ஃபேமிலியில் எப்படி வாழ போகிறோங்கிற பயந்தாம்மா. கல்யாணம் ஆச்சுன்னா சரியாயிடும். கௌசி, நாளைக்கே உனக்கு ஏதாவதுன்னா யார் பார்த்துப்பாங்க? மாமியார் மாமனார் இருக்கிறது நல்லது தானேம்மா. பா எனக்கு இந்த மாமியார் மாமனாருக்கெல்லாம் பணிவிடெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஃபேமிலி இல்லாத பையனா பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பாருமா, இந்த பசங்களுக்கு ஃபேமிலி இல்லை, டென்ஷன் இல்லை, நீ யாரையும் பார்த்துக்க வேண்டாம், ஃப்ரீடமாக ஜாலியாக இருக்கலாமா. ஐயோ அப்பா, இதெல்லாம் எதுவுமே செட் ஆகாது. நீ தானேம்மா சொன்ன ஹஸ்பண்டோட ஃபேமிலி வேண்டாம், எனக்கு ஹஸ்பண்ட் மட்டும் போதும்னு. அதாம்மா. சரி சார், நீங்கள் 2 பேரும் பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்துகிட்டு சொல்லுங்கள். நான் கிளம்புறோம். சரி. இங்கே பாருமா, நீ கேட்குற மாதிரி பசங்களாம் வாழணும்னா இந்த மாதிரி அனாதை ஆசிரமத்தில் தாம்மா கிடைப்பாங்க. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு மாமனார் மாமியார் இல்லாத பசங்க வேணும்னு கேட்டால் வேறு எங்கேயும் தேட வேண்டாம். அனாதை ஆசிரமத்தில் நிறைய கிடைப்பாங்க. ஐயோ அப்பா, அன்னைக்கு ஏதோ சொல்லிட்டேன், இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக செட் ஆகாதுப்பா. தெரியுதுல்ல, அம்மா அப்பா இல்லாமல் இந்த உலகத்தில் வந்தியா சொல்லு. இல்லைல்ல, எல்லாருக்கும் உறவு வேணும்மா. மாமியார் மாமனாருங்கிற உறவு அப்பா அம்மா மாதிரிம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க தாம்மா உனக்கு எல்லாமே. உனக்கு ஏதாவதுன்னா ஹஸ்பண்டுக்கு முன்னாடி அவங்க தாம்மா உன்னை பார்த்துப்பாங்க. அந்த உறவே வேணாம் நீ சொல்கிறியம்மா. சாரிப்பா, ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியாமலே நான் பேசிட்டேன். நான் மட்டும் அம்மா அப்பா விட்டுட்டு வரேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறவங்களும் அம்மா அப்பா விட்டுட்டு வரணும்னு நினச்சிட்டேன். நான் தப்பாக யோசிச்சிட்டேன். பா எனக்கு ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு புரிய வச்சுட்டீங்க. நீங்கள் ஃபேமிலியோட இருக்க பையனே பாருங்கள், நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன். சார், உங்கள் பைக் சர்வீஸ் முடிஞ்சு, இந்தாங்க பில்லு. சார் என்ன சார் 6500 போட்டு வச்சுருக்கீங்க? ஆமாம் சார், சர்வீஸில் என்னெல்லாம் கவர் பண்ணிக்கோமோ அதெல்லாம் அதில் லிஸ்ட்டாக இருக்குது. எது 3000 ரூபாயா? எதுக்குப்பா அவ்வளோ காசு போட்டிருக்கா? சார், கிளச் பிளேட் போயிடுச்சு, கிளச்சோட பெல்லு மாற்றணும், ஜென்ரல் சர்வீஸ் பண்ணணும். நியாயமான ரேட் தான் சார் சொல்கிறேன். எங்களை பார்த்தா என்ன லூஸ் மாதிரி தெரியுதா? எங்களுக்கு வண்டியை பற்றி எதுவும் தெரியலைங்கிறக்காக நீ என்ன ரேட்டு சொன்னாலும் நான் கொடுக்கணுமா? ஐயோ சார், உங்களை ஏமாற்றணும்னு நான் நினைக்கல சார். ஏண்டா வண்டியில் ஏதோ சின்ன பிரச்சனை கொண்டாந்து விட்டா அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி நல்லா இருக்க பொருளையும் மாற்றி அதிகமாக காசு வாங்க பார்க்குறீங்க? சார் அப்படிலாம் இல்லை சார், நாங்கள் நியாயமான ரேட் தான் சார் சொல்கிறோம். கத்தி பேசாதீங்க சார், சுற்றி கஸ்டமர்லாம் இருக்காங்க, எங்களை ஏதாச்சும் தப்பாக நினச்சிப்பாங்க. உங்களை மாதிரி ஏமாற்றி பிழைக்கிறவங்களா எதுக்கு நான் மாணவரம் சொல்லலாம்? நான் ஷோரூம்லேயே சர்வீஸ் கொடுக்குறேன். எப்படி சார், கேஷா இல்லை ஜிபேவா? சார் என்ன சார் இவ்வளோ பில்லு போட்டு வச்சுருக்கீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணலாம்ல சார்? என்ன சார், ஷோரூமில் வந்துட்டு கம்மி பண்ண சொல்லிட்டுருங்க. கம்மிலாம் பண்ண முடியாது சார், என்ன ரேட்டு போடுறோமோ அதே தான். சரி சார், அப்புறம் உங்கள் வண்டியில் செயின் ப்ராக்கெட் போயிடுச்சு. நேற்று செக் பண்ண மறந்துட்டோம், அதான் இன்றைக்கி தான் பார்த்தோம். அது மாற்றலைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார் வண்டியில்.
சார் என்ன சார் இப்போ வந்து சொல்கிறீங்களே சார் இதெல்லாம்? ஆமாம் சார், இன்னைக்கு தானே செக் பண்ணோம். சரி எவ்வளோ சார் அது? 1200 வரும் சார். ஐயோ மாத கடைசி வேறு, இந்த காசு வேறு இல்லை. நான் அப்புறம் வந்து மாற்றிக்கிறேன் சார். சார் செக் பண்ணிட்டேன் சார், செயின்ஸ் பாக்கெட்லாம் நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்று மாற்ற வேண்டாம். செயின்ஸ் ப்ராக்கெட் போயிடுச்சு, அது மாற்றலைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னை மன்னிச்சிருப்பா. என் ஃப்ரெண்டு சொன்னான், இந்த மாதிரி மெக்கானிக்கல்லாம் நம்பாதடா, அவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்கடா அப்படின்னு சொன்னான்ப்பா. அதனால தான்ப்பா அன்றைக்கி நான் அப்படி பேசிட்டேன். பரவாயில்ல சார், நீங்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற முக்கால்வாசி ஆளுங்களை எங்களை மாதிரி மெக்கானிக்கை திருட்டு பசங்களாக தான் சார் பார்க்குறாங்க. நீ அன்னைக்கு 3500 ஆகுன்னு சொன்னேன். இதே வண்டி எடுத்துகிட்டு போய் ஷோரூமில் விட்டா அவன் என்னடான்னா 6500 பில்லு போட்டு கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் ஷோரூமில் வண்டி செயின்ஸ் ப்ராக்கெட் போச்சு 1500 ஆகுன்னு சொன்னான். இங்கே ஓன்ட்ட வந்து கொடுத்தா அதெல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறேன். சார் இங்கே முக்கால்வாசி ஷோரூமில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி உங்கள் பைக் எடுத்துகிட்டு போவீங்க, அந்த பொருள் பிரச்சனையாகவே இருக்காது, ஆனால் பிரச்சனைன்னு சொல்லி உங்களுக்கு பில்லை போட்டுருவாங்க. இதுக்கே எப்படின்னா நிறைய பொருளை மாற்றவே மாட்டாங்க சார், மாற்றிட்டேன்னு சொல்லி பில் எழுதி கொடுத்துருவாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க? அதுவும் இல்லாமல் ஷோரூமில் ஒரு ஆயிலோட விலை 450 ரூபா எம்ஆர்பி ரேட்னா அதே விலைக்கு தான் சார் கொடுப்பான். ஆனால் நம்ம டேரெக்டாக போய் கடைக்கு வாங்கினோன்னு வைங்களேன், எம்ஆர்பி ரேட்டை விட கம்மியாகவே வாங்கிட்டு வரலாம். என்னை மன்னிச்சிருப்பா, இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நான் அன்றைக்கி உன்னை தப்பாக பேசிட்டேன்ப்பா. உங்களை மாதிரி மெக்கானிக்கல்லாம் எங்களை ஏமாத்துறீங்க, ஷோரூமில் இருக்கவங்க தான் நல்லவங்க நினச்சிட்டு இருந்தேன்ப்பா. ஆனால் அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு புரிய வச்சுட்டப்பா. பரவாயில்ல சார், எங்களை மாதிரி மெக்கானிக்கெல்லாம் இதெல்லாம் சகஜம். நீங்கள் எந்த ஷோரூமில் சர்வீஸ் பண்ணாலும் மெக்கானிக்கிட்ட பண்ணுற மாதிரி வராது சார். ஷோரூமை விட ஏன் தெரியுமா சார் எங்கிட்ட விலை கம்மியாக இருக்குது? ஏன்னா நாங்கள் எங்கள் லாபத்தை குறைச்சி தான் சார் உங்களுக்கு வேலையை செஞ்சு தரோம். காசு எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் சார், ஆனால் ரெகுலரான கஸ்டமர் சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். சில டைம்லாம் வாங்குகிற காசை விட எக்ஸ்ட்ராவாக வேலை செஞ்சு கொடுப்போம் சார். வண்டி ஓட்டுறதெல்லாம் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால தான் சார் எந்த வண்டி சர்வீஸ் வந்தாலும் அதை எங்கள் சொந்த வண்டி மாதிரி சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். இனிமேச்சு எங்களை திட்டு பசங்க மாதிரி பார்க்காதீங்க சார். என்னை மன்னிச்சிருப்பா. எதுக்கு சார் என் காலில் விழுகுறீங்க? உங்க புடிச்ச ஆக்சிடென்ட்ல இருந்து நான் தான் காரணம். யார் சார் நீங்க? ஆமா, உங்க பையன் செத்ததுக்கு நான் தான் ஒரு காரணம். அன்னைக்கு இந்த பஸ் ஆக்சிடென்ட்ல அவன் இறந்துட்டாரு. நான் தான் அந்த பஸ் ஓட்டிட்டு வந்த டிரைவர். சார் நான் உங்களை கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. பஸ் எடுக்கும்போதே பஸ்ஸோட கண்டிஷன் எப்படி இருக்கு, பிரேக் பிடிக்குதா இல்லையான்னு பார்க்க மாட்டீங்களா? உங்க அலட்சியத்தால என் பையனோட சேர்த்து எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா? நான் அப்பவே சொன்னேம்மா, இந்த பஸ்ஸில் டயர் சரியில்லை, கியர் விழ மாட்டேங்கிறது சொன்னம்மா. அது சொல்லியே இருந்தேன், படித்து சொன்னம்மா, தலைப்பாடு அடிச்சுட்டு அவங்க கேட்கவே இல்லைம்மா. கடைசியில் அன்னைக்கு அந்த பிரேக் வேலை செய்யாம அந்த பஸ்ஸை டிவைடரில் இடிச்சு பஸ்ஸு கவுந்து அதுக்குள்ளே இருக்கிற அப்பாவி பையனுக்கு நிறைய பேர் இறந்துட்டாங்கம்மா. ஏன் சார் உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா சார்? பொதுமக்கள்லாம் உங்களை நம்பி தானே பஸ்ஸில் ஏறுறாங்க, அவங்களெல்லாம் பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தானே உங்கள் வேலை. அநியாயமாக கொண்டுட்டீங்களே சார். அம்மா நான் சொன்னேம்மா, பஸ் எல்லாம் பழசா எடுத்து அது கண்டிஷன் கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொன்னம்மா. இப்படியே போனால் மக்களோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னம்மா. அதெல்லாம் அவங்க காது கொடுத்து கேட்கலம்மா. என்ன சார் சொல்கிறீங்க? அம்மா 15 வருஷத்துக்கு ஒரு தடவை எஃப்சி ரெனியூ பண்ணி டெஸ்ட் பண்ணணும். ஆனால் நிறைய எஃப்சி ரெனியூ பண்ணாமல் பஸ்ஸஸ் இருக்கு. மொத்தம் 1500 பஸ்ஸு இன்னும் எஃப்சி ரெனியூ பண்ணாமல் இருக்குமா. இந்த பழைய பஸ்லாம் ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ண மாட்டாங்களா சார்? அம்மா நம்ம ஆன்டி ஸ்கிராப்பேஜ் பாலிசின்னு சட்டத்தில் கொண்டு வந்தாங்க. அதுபடி 15 வருஷத்துக்கு மேலே இருக்கிற வண்டியெல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு தான் ரோடில் ஓட்ட சொல்லுவாங்க. நம்ம நிறைய வண்டி அதை டெஸ்ட் எடுக்கலமா. ஏன் சார்? அம்மா இந்த பஸ்ஸில் டெஸ்ட் பண்ணுற ஃபெசிலிட்டி நம்ம இல்லைம்மா, நிறைய இடத்துல இல்லை. ஆனால் தான் டெஸ்ட் பண்ணலை. இதெல்லாம் மேலே இருக்கிறவனுக்கு தெரியும் நம்ம பஸ் கண்டிஷன் சரியில்லைன்னு. ஆனால் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலம்மா. ஏன் சார் இந்த பழைய பஸ் எல்லாம் கொடுத்துட்டு புது பஸ் வாங்கினா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க? இவங்க கிட்ட பணம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, எல்லாத்துக்கும் எங்க கிட்ட வரி வாங்குறாங்கல்ல. அம்மா நம்ம ஜனத்தொகைப்படி 8682 பஸ்ஸு தேவைப்படுது. ஆனால் இவங்க
2758 பஸ்ஸு தாம்மா விட்டுருக்காங்க. அந்த 6000 பஸ் என்னாச்சுன்னே தெரியலம்மா. அப்போ நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த பஸ்ஸு சரிப்படுத்துகிற டெப்போவில் அந்த மெக்கானிக்கெல்லாம் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்கள போய் கேட்டால் நாங்கள் சரி பண்ண எங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் தான் இவங்க அனுப்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, இருக்கிறத வச்சு உங்களுக்கு சரி பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம வீட்டில் 2024 கணக்குப்படி 1444 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதில் 463 பேர் இறந்துருக்காங்க. ஏன் சார் இப்படி இருக்கிறாங்க? மக்களோட உயிர் இவங்களுக்கு விளையாட்டா போச்சா? மேல இடத்துல இருக்கிறவங்க கவன குறைவால எத்தனை பேர் உயிர் போயிடுச்சு. அது மட்டுமா, என் பையன் வேலூர்ல வேலை செஞ்சிட்டு இருந்தான். பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கிறான்னு ஆசையோட பார்க்க வந்தான். அதுக்குள்ள என்னென்னமா நடந்து போச்சு. மன்னிச்சிருங்கம்மா. சார், அவங்க கவனம் குறைச்சனால நீங்க எதுக்கு சார் மன்னிப்பு கேட்குறீங்க? நாளைக்கு எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா என் அப்பா எங்கன்னு கேட்டுச்சுன்னா நான் என்ன சார் சொல்லுவேன்? அப்பா இல்லாம குழந்தைய வளர்க்கணும்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு சார். அம்மா கௌசி, நீ கவலைப்படாதம்மா. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் காப்பாத்துறேன். எதுக்கு கவலைப்படாத. இவங்களுக்கெல்லாம் நம்ம வலி வேதனை என்னமா புரிய போகுது? நிச்சயமா ஒரு நாள் மாறும். நீ கவலைப்படாத. என்னை மன்னிச்சிருமா. எந்த உதவி வேணாலும் எப்போ வேணாலும் என்னை வந்து கேளுமா. நான் உங்க அப்பா மாதிரி எந்த உதவி வேணாலும் உனக்கு செய்யறமா. இந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆனவங்களெல்லாம் நான் போய் பார்த்து மன்னிப்பு கேட்கணுமா. நான் போயிட்டு வரேன். மா மா, வீட்ல யாராச்சும் இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா. மா, உங்க வீட்டுக்காரர் தான் மலேரியால இறந்து போயிட்டாரா? ஆமாம்மா. அதாம்மா, உங்க வீட்டுல வேற யாருக்காச்சும் உடம்பு சரியில்லையான்னு பார்த்துட்டு அப்படியே கணக்கு எடுத்துட்டு போயிடலான்னு வந்தேன். இது வரைக்கும் இல்லை, இதுக்கு மேல நடக்கும். அந்த மாதிரி எதனா நடக்கிறத நானே உயிரோட இருந்து சொல்லுவேனா இல்லையான்னு தெரியல. ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? அப்பெல்லாம் எதுவும் நடக்காது. என்னென்னம்மா சொல்ல சொல்றீங்க? இந்த சாக்கடையால இன்னும் எத்தனை பேர் உயிர் போதோ தெரியல. இந்த சாக்கடை அடைச்சிதுன்னு எங்க வீட்டுக்காரு ஏரியா கவுன்சிலரு, கார்பரேஷன் ஆபீஸ்னு எல்லாருக்கும் மனு கொடுத்தாரு எங்க வீட்டுக்காரரு. ஆனா யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே. சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை? சார், எங்கள் ஏரியாவில் சாக்கடை தண்ணி தேங்கி இருக்கு சார். ஒரு ஆள் அனுப்பிச்சு க்ளீன் பண்ண சொல்லுங்க சார். புழு பூச்சிகள்லாம் நிறைய வந்து கொசு முட்டையிட்டு நிறைய பேருக்கு மலேரியா வருது சார். சின்ன சின்ன குழந்தைகள் வயசானவங்களாம் இருக்காங்க சார். சார் ப்ளீஸ் சார், ஒரு ஆளை அனுப்பிச்சு க்ளீன் பண்ண சொல்லுங்க சார். சரி சார், பண்ணிடலாம் சார், போங்க, நான் பார்த்துக்கிறேன். சார், நானும் ஒரு வருஷமாக இங்கே வந்து போயிட்டுருக்கேன். இப்போ அனுப்புகிறேன், அப்பா அனுப்புகிறேன்னு சொல்லுங்களே தவிர அனுப்ப மாட்டேங்கிறீங்க சார். சார், ஆள் இல்லை சார், ஆள் வந்து ஆள் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு இப்போ தொல்லை பண்ணால் போங்க. ஹலோ, இது எம்எல்ஏ வீட்டில் ட்ரைனேஜ் அடைச்சிருக்கா? இதோ 10 நிமிஷத்தில் ஆள் அனுப்புகிறேன் சார். ஹாஃப் டேல க்ளீன் பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே சார். பண்ணிடலாம் சார், பண்ணிடலாம் சார். எம்எல்ஏ வீட்டை மட்டும் கிளீன் பண்ணுவாங்க, பொதுமக்கள்னா எங்க வீட்டுல எல்லாம் கிளீன் பண்ண மாட்டாங்க. நாங்க இந்த சாக்கடை நாத்தத்திலேயே இருக்கணும் இல்ல, தினமும் இந்த குப்பை தொட்டிலேயே வாழ்ற மாதிரி இருக்குமா? ஏமா, நாங்களும் மனுஷங்க தானே, எங்களுக்கும் கஷ்டமா இருக்காதா? ஆமாம்மா, நீங்களாலே இங்க 5 நிமிஷம் கூட நிக்க முடியல. நீங்க எப்படிதான் இங்க இருக்கீங்கன்னே தெரியல. ஆமாம்மா, குடிக்கிற தண்ணியிலையும் இந்த காவா தண்ணி கலந்து வருது, மழை தண்ணியிலையும் கலந்து வருது. அது மட்டுமா, ட்ரைனேஜ்ல இருந்து வர்ற எலி தொல்லைக்கு வேற தாங்க முடியல. வீட்டுல இருக்கிற அரிசி பருப்பெல்லாம் கடிச்சு தின்னுது. அந்த அரிசி பருப்பை தான் நாங்களும் சமைச்சு சாப்பிடுறோம். ஐயோ, இந்த சாக்கடை கலந்து வர தண்ணியா குடிக்கிறீங்க? இதுதானமா நாங்க கேட்டோம். இதுக்கு யாரும் எந்த பதிலும் சொல்லலையே. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலம்மா. மேல இருக்கவங்ககிட்ட நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அவங்க கண்டுக்கவே மாட்டுறாங்க. என் புருஷனை நம்பிதான் என் குடும்பமே இருந்துச்சு. படிச்சுட்டு இருந்த என் புள்ள படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு சாப்பாடு டெலிவரி பண்ற வேலையா பாக்குறான்.
இப்படி எங்க வாழ்க்கை நாசமா போனதுக்கு யாருமா காரணம்? இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா சொல்லுங்க? என்னம்மா பண்றது? இதெல்லாம் சரி பண்றேன்னு சொன்னவங்க எதுவுமே பண்ணாம இருக்காங்க. எங்களை மாதிரி சராசரி மனுஷங்களோட கஷ்டங்கள்லாம் மேல இருக்கிறவங்களுக்கு தெரியாதுல்ல. ஓட்டு கேட்கும்போது மட்டும் எல்லாத்தையும் செஞ்சிடறோன்னு சொல்றாங்க. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதும் எங்களை கண்டுக்கிறதே இல்லை. சாப்பிட்டா வரி, மூச்சு விட்டா வரின்னு எல்லாத்துக்கும் வரி மட்டும் போட்டு வாங்குறாங்களே, அந்த காசெல்லாம் என்னவா பண்றாங்க? ஆமாம்மா, சென்னை கார்பரேஷன்ல சுத்தம் சுகாதாரத்துக்குன்னு 110 கோடி ஒதுக்கியிருக்காங்களாம். ஆனா ரோட்ல எல்லாம் குப்பை அப்படியே தான் இருக்கு, சாக்கடைலாம் அடைச்சிட்டு தான் இருக்கு. இந்த காசெல்லாம் என்ன பண்றாங்கன்னே தெரியல. இந்த சாக்கடை கிளீன் பண்ணாதனால எங்க வீட்டுல ஒரு உயிரே போயிடுச்சு. போன உயிரை அவங்களால திருப்பி தர முடியுமா சொல்லுங்க? பாக்குறதுக்கு இது சாதாரண சாக்கடை பிரச்சனையா தான் உங்களுக்கு தெரியும். அதனால ஒரு உயிரே போயிடுச்ச. படிச்சுட்டு இருந்த என் பையன் இப்ப டெலிவரி பண்ற வேலை செய்யறான். அவன் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சு. இப்படி இவங்க அலட்சியத்தினாலதான் எங்க குடும்பமே நாசமா போச்சு. ஆமாம்மா, இங்க மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல நிறைய இடத்துல இப்படிதான் ரோட்ல குப்பை சாக்கடைலாம் அடைச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் சரி பண்றேன்னு சொல்லி தான் ஓட்டு வாங்கினாங்க. ஆனா இந்த 5 வருஷத்துல எதுவுமே மாறல. இதெல்லாம் சீக்கிரமா மாறும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கங்கம்மா. ஏங்க, அண்ணாவும் அண்ணியும் சேர்ந்து அம்மா அப்பா வெளியில அனுப்பிட்டாங்களாம். அவங்க நம்ம வீட்டுக்கு வரலாமான்னு கேக்குறாங்க. போய் கூட்டிட்டு வந்துடலாமா? உங்கள் அப்பா நம்ம கல்யாணத்துக்கு வரதட்சணையாக சில நகை கொடுத்தார்ல, அதெல்லாம் விடு. உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு புது வீடு வாங்கி கொடுத்துடலாம். புது வீடா? புது வீடுலாம் எதுக்கு? அவங்கள இங்கேயே கூட்டிட்டு வந்துடலாம்ல, நம்ம கூட இருந்தால் சந்தோஷமாவும் இருப்பாங்க. இங்கே பாரு, உங்கள் அப்பா அம்மா இங்கே கூப்பிட்டு வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரியல. அதுவும் இல்லாமல் பையனை வச்சுட்டு பொண்ணு வீட்டில் இருக்கோமேன்னு அவங்களுக்கு ஒரு மனஸ்தாபமாகாதா? என் ஃப்ரெண்டு அவன் வீடை விற்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போதைக்கு இந்த பணத்தை கொடுத்து அந்த வீட்டை வாங்கிக்கலாம், அப்புறம் அவன் பொறுமையாக கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ உங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்க? மாமா, வாங்க மாமா, வீட்டுக்கு போகலாம். மாமா, அத்தை, இனிமேல் நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறீங்க. இதுதான் உங்கள் புது வீடு. உங்களுக்காக புதுசாக அந்த வீட்டை வாங்கியிருக்கோம். இது இனிமேல் உங்கள் வீடு தான். இனிமேல் உங்களை யாரும் வெளியில் போகணும்னு சொல்ல மாட்டாங்க. கௌசி, எதுக்குமா எங்களுக்கு புது வீடெல்லாம்? மாப்பிள்ள எதுக்கு நீங்க இதெல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா, நான் கௌசியை லவ் பண்ணும்போது உங்கள் 2 பேர்த்தையும் எங்கள் அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இப்போ தான் கிடச்சிச்சு. அந்த சான்ஸை நான் விட்டுருவேனா? அத்தை, நீ என் கூட இருக்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரியல. அதுவும் இல்லாமல் பொண்ணு வீட்டில் இருக்கோமேன்னு உங்களுக்கு தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். மாப்பிள்ள அதெல்லாம் கரெக்டு தான். இந்த வீட்டை என்கிட்ட கொடுத்துட்டீங்க, ஆனால் அந்த பணத்தில் எப்படி திருப்பி கொடுக்க போறேன்னு தெரியலையே. மாமா, இந்த வீடு நீங்கள் கௌசி கல்யாணத்துக்கு எனக்கு வரதட்சணையாக போட்ட காசில் தான் வாங்கினோம். அப்படி பார்த்தா இந்த வீடு உங்களோட தான். அப்பா, ரொம்பலாம் யோசிக்காதீங்கப்பா. மாப்பிள்ள உங்களை மாதிரி மருமக கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். மாப்பிள்ள நீங்களும் கௌசியம் ரொம்ப நல்லா வாழணும். குழந்தை குட்டிகளோட நல்ல செல்வ செழிப்போட இருக்கணும். இது இந்த அப்பாவுடைய ஆசீர்வாதம். இனிமே சமைக்கிற கல்யாணம் ஆகி முதல்ல மாப்பிள்ளை கௌசியை சாப்பிட வராங்க, நீ இன்னுமா சமைச்சுட்டு இருக்க? காலையிலேருந்தே என்னமோ உடம்பே சரியில்லை, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதோ செஞ்சிடறேன். உனக்கு என்னைக்கு தான் உடம்பு முடிஞ்சிருக்கு, இன்னைக்கு உடம்பு முடியாம போக வேற மாப்பிள்ளை முன்னாடி மானத்தை வாங்கத சீக்கிரம் சமைச்சு முடி. அப்பா, பச்சா கௌசி குரல் கேட்குது. மாப்பிள்ளை கௌசியும் வந்தாச்சு. மாப்பிள்ளை
வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. அம்மா கௌசி, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா எங்கப்பா? அவ உள்ள ஏதோ வேலையா இருக்கம்மா. மா வசிமா இப்பதான் வந்தியா? வாங்க மாப்பிள்ள. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நல்லா இருக்குமா. ஏங்க அப்பளம் தேர்ந்து போச்சு, ஒரு அப்பளம் கட்டு வாங்கி வரீங்களா? ஏ, இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா? மாப்பிள்ளை இருக்க மானத்தை வாங்கிட்டு உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என் உசிரை வாங்குறேன். மாப்பிள்ள, நீங்கள் பேசுன்றங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். என்னமாச்சு? அட அதை விடுமா. காலையிலேருந்து அந்த மனுஷன் என்னை திட்டிகிட்டு தான் இருக்காரு. உங்கள் அப்பா பற்றி உனக்கு தெரியாதா? மா அழாதம்மா. என்னம்மா, காலையிலேருந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். உனக்கு எப்போ தான் உடம்பு நல்லா இருந்ததுன்னு சொல்கிறாருமா. இந்த மனுஷன் கூட இத்தனை வருஷம் குப்பை கொட்டிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் தானே, நான் போய் சேர்ந்துருவேன். மா எதுக்குமா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? அத்தை, என்னத்த சொல்கிறீங்க? அப்படி மாமா என்ன பண்ணாரு? சின்ன வயசுலேருந்து நானும் பார்க்குறேன். அப்பா அம்மாவை இப்படி தான் நடத்துவார். எதுக்கு எடுத்தாலும் திட்டுவார், இல்லைன்னா அடிப்பார். அடிப்பாங்களா? அட விடுங்க மாப்பிள்ள, பொம்பளைங்களா பிறந்தாலே இதெல்லாம் சகஜம்தான். உட்காருங்க, கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு ஆகிடும். கௌசி உட்காந்து பேசிட்டுருங்க, சாப்பாடு செஞ்சு கூப்பிட்றேன். கௌசி, என்ன கௌசி இதெல்லாம்? விடுங்க. பாரு, இதெல்லாம் சும்மாலாம் விட முடியாது. இதுக்கு ஒரு வழி இருக்கு. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள பண்றீங்க? மாமா, உங்க பொண்ணு என்ன பண்ணான்னு தெரியுமா? என் பொண்ணு என்ன பண்ணாலும் சரி, அதுக்கா கை வாங்குறதா? மாப்பிள்ள, இதுக்காக என் பொண்ணு உங்களுக்கு கட்டி கொடுத்தேன். நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. மாமா, அப்ப நீங்க பண்றது மட்டும் சரியா? இப்ப நான் கௌசியை கை வாங்கும் போது உங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சுல்ல, அதே மாதிரி தான் நீங்க அத்தையை பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? சின்ன சின்ன விஷயத்துக்கு அத்தையை போட்டு திட்டுறீங்க, அதுவும் இல்லாம அத்தையை கை வாங்குறீங்க, இத்தனை குடும்பப்படுத்துறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா? இத்தனை வருஷம் நீங்க அத்தையை எவ்வளவு குடும்பப்படுத்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மாப்பிள்ள, பொம்பளை எல்லாம் புருஷன் சொல்றதை கேட்டு தான் நடக்கணும். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு மாமா? அவங்க உங்க பொண்டாட்டியாக இருக்கும்போது அவங்க இன்னொருத்தவங்களோட பொண்ணு. கௌசி அடிக்கும் போது என்ன கேட்டீங்க? இதுதான் என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுத்தேனா? அதே மாதிரி தான் அவங்க அப்பாவும் யோசிப்பாரு. பா, அவர் பண்ணது தப்புனா இத்தனை வருஷமா அம்மாவுக்கு நீங்க பண்ணதும் தப்பு தான்ப்பா. அம்மா இத்தனை நாளா உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. உமா, நாங்க அம்மா என்னை மன்னிச்சிருமா. இவ்வளோ வருஷம் நான் உன்னை அடிமையாக நடத்தியிருக்கேன். இதெல்லாம் மனசில் வச்சுக்காம எனக்கு நீ நிறைய பண்ணியிருக்கம்மா. என்னங்க நீங்க பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். டேய், கண்ணு தெரியல, நடக்க கூடவா தெரியாது? குறுக்கி நாய்ங்களா. என்னடி ஓவராகவே பேசுற? அடிச்சேன்னு வை, வாயெல்லாம் கிழிஞ்சிடும். அண்ணே, இவட்டெல்லாம் என்னடா பேசினுங்கிற? அதை அடியே போடுவியா? அம்மா, அம்மா. சாரி சார், உங்கள் குழந்தைய எங்களால் காப்பாற்ற முடியல. இதுக்கு காரணம் அந்த 2 பசங்க தான் சார். இதில் வந்து என் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒய்ஃபை தள்ளி விட்டு என் குழந்தைய அழிச்சிட்டாங்க சார். கவலைப்படாதீங்க சார், அதான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா, போலீஸ் அவங்கள சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. அதெல்லாம் நம்பிக்கையே இல்லை டாக்டர். இந்த மாதிரி நிறைய பசங்க பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க. உங்கள் இழப்பை சரி கட்ட முடியாது. ஆனால் இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கணும்னா நம்ம ஏதாச்சும் பண்ணி தானே சார் ஆகணும். நம்மளால் என்ன டாக்டர் பண்ண முடியும்? இவனுங்களாம் ஜெயிலுக்கு போனால் மட்டும் என்ன திருந்திடுவாங்களா? பொருள் விற்கிறவன் வித்துட்டே தான் இருக்க போகிறான், வாங்குறவங்க வாங்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. எல்லாம் திருத்த வேண்டியவங்க திருத்தணும் சார். அவங்களே கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்காங்க. இந்த மாதிரி பழக்கம் மனுஷனோட நர்வஸ் சிஸ்டமே பாதிக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சிந்தனை திறனே குறைக்குது. இதை பற்றின அவேர்னஸ் எல்லாருக்கும் வேணும் சார். இதெல்லாம் வாங்குறவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா டாக்டர்? எல்லாம் தெரிஞ்சுதான் வாங்குறாங்க, விற்கிறவங்களும் தெரிஞ்சுதான் விற்கிறாங்க. இதனால் அவங்களும் பாதிக்கப்படுறாங்க, அவங்களை சுற்றி இருக்கவங்களும் பாதிக்கப்படுறாங்க சார். போன மாதத்துக்கு முன்னாடி திருத்தணியில் நடந்த பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நேற்று கூட கோயம்புத்தூரில் 26 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் இதுக்கு அடிமையானவங்க தான். எங்கே கவனிக்க வேண்டியவங்க போர்வை இழுத்து பொத்தி தூங்கிட்டு இருக்காங்க போல. இவங்களோட அஜாக்கிரதையினால என் குழந்தை உயிர் போயிடுச்சே டாக்டர். இன்னும் எத்தனை பேரோட உயிர் இப்படி போக போகுதுன்னு தெரியல.
இந்த மாதிரி விஷயம்லாம் நியூஸில் கூட வரப்போகிறது இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். இந்த மாதிரி பழக்கம் உள்ள நிறையா பேஷண்ட்ஸை நான் பார்க்குறேன். ஒன்று அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இல்லை அவங்களால சுற்றி இருக்கவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சாரி டாக்டர், நான் கொஞ்சம் எமோஷனலாக பேசிட்டேன். நீங்கள் இதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க சார். உங்கள் ஒய்ஃப் இப்போ இருக்க கண்டிஷனில் அவங்களுக்கு உங்களோட எமோஷனல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த மாதிரி உடஞ்சி போயிடாதீங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. சரிங்க டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.